பறிபோகும் பரிதாபங்கள் சேனல். கோபி சுதாகருக்கு பரிதாபங்களால் வந்த சோதனை. கோபி சுதாகர் இவங்களை தெரியாத ஆட்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவங்க இவங்க ரெண்டு பேரும். இவங்களோட காமெடி தான் இன்னைக்கு உள்ள மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கு ஒரு அச்சாரமா அமைந்துள்ளது. இந்த சமூகத்துல நடக்கிற அநீதிகளாக இருக்கட்டும், தவறுகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எளிய முறையில அனைவருக்கும் புரிகிற விதமாக காமெடி நடையிலேயே அனைவருக்குமான கருத்துக்களை விதைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கோபி சுதாகர். இவங்களோட பல்வேறு வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பகிரப்பட்டிருக்கு. இன்னைக்கு மீம்ஸ் கிரியேட்டர்கள் இவங்களோட வீடியோவை வச்சுதான் இன்னைக்கு பொழப்பை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களோட குழந்தைகள் பாவங்கள், லட்டு பாவங்கள், திருமண பாவங்கள், ரயில் பாவங்கள், வடக்கன்கள் பாவங்கள் அப்படிங்கிற பல்வேறு வீடியோக்கள் சமூக வலைதளங்கள வைரலா பகிரப்பட்டிருக்கு. அந்த வகையில தற்பொழுது வெளியாகி இருக்கின்ற சொசைட்டி பாவங்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோ தற்பொழுது மிகப்பெரிய சிக்கலையும் ஏற்படுத்தியிருக்கு கோபி சுதாகருக்கு. சமீபத்துல திருநெல்வேலியில கவின் என்ற நபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். எதனால அவர் படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னா, ஒரு பெண்ணை அவர் காதலிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக படுகொலை செய்யப்பட்டார். அதாவது கவின் ஒரு ஐடி ஊழியர், மாதம் 1.5 லட்சத்திற்கு அதிகமான சம்பளம் பெறக்கூடியவர். அவருடைய அம்மா ஒரு டீச்சர், வெல் செட்டிலான ஒரு குடும்பம். அப்படி இருக்கையில எதனால இவரை வெட்டி கொண்டாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு சாதிய பாகுபாடு. அதாவது கவின் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர், அந்த பெண் வேறு ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த பெண்ணின் தம்பி என் அக்காவை எப்படி நீ காதலிக்க முடியும் என்று கூறி அவரை ஆணவ படுகொலை செய்தார் என்பது உலகறிந்தது. இந்த செய்தி தமிழக மக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஒரு நன்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு இளைஞன் சாதி மாறி காதலித்த ஒரே காரணத்திற்காக அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வானது தமிழக மக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிகழ்வை மையமா வச்சு கோபி சுதாகர் இருவரும் இணைந்து சொசைட்டி பாவங்கள் அப்படிங்கிற தலைப்புல பரிதாபங்கள் சேனல்ல ஒரு வீடியோவை வெளியிடுறாங்க. அந்த வீடியோ மிகப்பெரிய வைரல் ஆகுது. அனைவரும் இந்த வீடியோவை ஷேர் செய்யறாங்க. இந்த வீடியோ தற்போது வரைக்கும் 60 லட்சத்திற்கும் அதிகமான நபர்களால் பார்க்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்த வீடியோ தான் தற்பொழுது இவர்களுக்கு மிகப்பெரிய சோதனையை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வீடியோல கோபி ஒரு இடத்துல பேசும் பொழுது, ஏன்டா மிளகாப்படிய தூவி ஒருத்தனை முதுகுல குத்திட்டு எப்படா வீரம்னு சொல்றீங்க, இதுல வேற பரம்பரை ரத்தம்னு வேற சொல்லிக்கிறீங்க, வெக்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. இது தற்பொழுது முக்குளத்தூர் மத்தியில மிகப்பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த வார்த்தை முக்குளத்தூர் சமுதாயத்தையே கேவலப்படுத்தியதாக கூறி கோவையில காவல் ஆணையரிடம் புகார் ஒண்ணு அளிக்கப்பட்டிருக்கு. அந்த புகார்ல கோபி சுதாகர் உடனே இந்த வீடியோவை நீக்கணும் அப்படின்னும், பரிதாபங்கள் சேனலை உடனே தடை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையும் அதுல வைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அவங்க அதை செய்ய தவறினாங்க அப்படின்னா நீதிமன்றத்தின் நாடவும் நாங்க தயாராக இருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்காங்க. இப்படி கோபி சுதாகர் இருவருக்கும் பல எதிர்ப்புகள் கிளம்பியுள்ள நிலையில நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இருவருக்கும் ஆதரவா ஒரு ஸ்டேட்மெண்ட் செய்தியாளர் சந்திப்புல கூறியிருக்காரு. அதாவது அவங்க ரெண்டு பேரும் நடந்தது தானே கூறியிருக்காங்க, நடக்காத எதையும் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஆதரவா அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. கோபி சுதாகர் வெளியிட்ட வீடியோ குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இவர்கள் மீது வழக்கு தொடர்ந்தது சரியானது தானா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.